சிக்கன் கோன் ரெசிபி. அதுக்கு வந்து சேமியாவை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். சிக்கனையும் மசாலா போட்டு வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ சப்பாத்தியை போட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ சிக்கனை வந்து நல்லா எலும்பு இல்லாமல் அதை உதிர்த்தி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், நறுக்கின வெங்காயம், தக்காளி, துருவின கேரட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து குடமிளகா சேர்த்தாச்சு. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அடுத்ததாக இதுக்கு வந்து தேவையான அளவு மசாலா. சிக்கனுகளில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு சேர்த்து சிக்கனை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் வாசனைக்காக கொஞ்சமாக கரம் மசாலாவும் இதுலேயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும். இதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம உதிர்த்தி வச்சுருக்கிற சிக்கனை சேர்க்கணும். இப்போ சிக்கனையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து மல்லி இலை சேர்த்துக்கணும். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் இதோடு சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் துருவின சீஸ் அதையும் சேர்த்துக்கணும். அடுத்ததாக கடைசியாக மயோனஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மயோனஸ் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தியை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கோன் ஷேப்பில் மடக்கிட்டு இந்த ஸ்டஃபிங்கை அதுக்குள்ளே வைக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு அதுக்குள்ளே வச்சுட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக மாவை தடவிட்டு இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை மேலே வச்சு இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சிக்கன் கோன் ரெடி.